நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி கடகம். ஸோ எப்படி மிதுனம் லாஸ்ட் 2 வருஷத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததோ, இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது கடகமும் கும்பமும். நான் சொன்ன மாதிரி ஆஸ்ட்ராலஜர்ஸ் சொல்கிறத கேட்டே ரொம்ப பயமாக இருக்குது. அஷ்டம சனியை நினச்சி பயப்படுறது ரெண்டாவது, ஆஸ்ட்ராலஜர்ஸை பார்த்தா ரொம்ப கடகராசிக்காரங்களுக்கு பயமாக இருக்குது. அந்தளவுக்கு ஹைப் உள்ள அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனாலும் சில விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அஷ்டம சனியையும் மீறி இந்த 2023 தான் என்னோடய பெஸ்ட் இயர்னு சொன்ன கடகராசிக்காரங்களை எனக்கு பர்சனலாக தெரியும். நல்ல வேலைவாய்ப்பு, கோர்ட் கேசஸில் ஜெயிச்சது, நல்ல ஒரு பண வருவாய், நல்ல ஒரு ஹாப்பினஸ் லைஃப்பில், அடுத்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நோட். நான் பிறந்ததுலேருந்தே 2023 தான் எனக்கு நல்ல இயர் அப்படின்னு சொன்ன கடகராசிக்காரங்களை எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ அதனால் அஷ்டம சனியை நினச்சி மட்டும் பயப்பட வேண்டாம், ஆனாலும் சில விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும். ஸோ அது என்ன மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழில் ஸ்தானாதிபதி குரு 10ல் இருக்கிறாரு. ஸோ 6, 10 அப்போ நிறைய பேர் ஜாப்லேருந்து பிஸ்னஸ்க்கு மாறி இருப்பாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 6, 10 கனெக்ட் ஆனாலே என்னென்னா, இது ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் கிடையாது, செல்ஃப் எம்ப்ளாய்டு. நானே எனக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிறேன், நானே ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஃபார் சேயிங் ஃப்ரீலான்சர்ஸ் சொல்லலாம், ஈவன் நாங்கள் அஸ்ட்ராலஜர்ஸும் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ட்ரேடிங்காக இருக்கலாம், எனக்கு நானே வருவாயை ஈட்டிக்கிறேன். இந்த மாதிரி செக்டார்ஸில் நிறைய கடகராசிக்காரங்க வந்திருப்பாங்க. இந்த குரு மேஷத்தில் இருந்ததுனால என்னதான் ராகு அங்கேருந்து சின்ன சின்ன தடை தாமதம் கொடுத்தாலும் அக்டோபரில் ராகு பாக்கியஸ்தானத்துக்கு போயாச்சு. குரு இப்போ 10ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கிறாரு. ஸோ தொழில் அந்த வேலை, இப்போ புது வேலை ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ நாளாக நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ ஒரு நியூ வெஞ்சர். ஸோ அந்த வேலை சம்மந்தமாகவே இன்னொன்று. ஃபார் சேயிங், இப்போ ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஃபே வச்சுருக்கேன். இப்போ நான் அதை இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஃபார் சேயிங், நான் ஒரு பேக்கரி, ஒரு கஃபே மாதிரி வச்சுருந்தேன், இப்போ அது ஒரு ப்ராப்பர் ஹோட்டலாக நான் மாற்றுறேன். 3 நேரமும் நான் மீல் கொடுக்குறேன். ஸோ இதே செக்டாரில் நான் அதை விரிவுபடுத்துகிறேன். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கடகத்துக்கு நடக்கும். ஸோ உங்களோட தொழிலில் ஒரு புதிய பரிமாணத்துக்கு நீங்கள் போகக்கூடிய வருஷம். அஷ்டம சனி இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக தடை வரும். ஏன்னா அஷ்டம சனி என்ன பண்ணுவார்னா, எதையுமே கெடுக்க மாட்டார், தடுப்பார். 2க்கும் உள்ள வேரியேஷன் தான் உங்களை பாசிட்டிவாக விக்ட்ரியை நோக்கி கொண்டு வரப்போகுது. அந்த வேரியேஷன், அந்த வேறுபாடை நீங்கள் உணர்ந்துக்கிட்டிங்கனாலே போதும். ஒரு இடத்துக்கு போகணுன்னு கிளம்புறேன், தடை வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்காக நான் போக முடியலை அப்படின்னு சோர்ந்து உட்காந்துட்டோன்னா போக முடியாது. பரவாயில்ல, அதாவது டிஸப்பாயிண்ட்டே ஆகக்கூடாது. ஐயோ போச்சு, ஐயோ இன்னொரு தடவை நான் ட்ரை பண்ணணுமா, இன்னொரு தடவையா இப்படின்னு டிஸப்பாயிண்ட் ஆகாமலே இருந்தீங்கன்னா அஷ்டம சனியில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். இதை மட்டும்தான் சனி பண்ணுவாரே தவிர மித்தபடி உங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ண மாட்டார். கொஞ்சம் நேர்மையாக இருங்க. தொழிலா, எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறீங்களா, அதில் நேர்மையாக இருங்க. கிளைண்ட்ஸ்க்கு வாங்குகிற காசுக்கு கரெக்டாக வேலை செய்யுங்க. யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க. உங்கள் தொழிலில் இன்னொருத்தர் இருக்கிறாருன்னா அவரை பார்த்து பொறாமப்படுறது, வஞ்சகத்தோடு இருக்கிறது, இந்த மாதிரியான குவாலிட்டிஸில் இருந்தீங்கன்னா அஷ்டம சனி உங்களை அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ உங்களோட ஆட்டிடியூட் சேஞ்சு, ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ், எதையுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கூடிய விஷயம் அஷ்டம சனிலேருந்து உங்களை பரிபூர்ணமாக காப்பாற்றும். ஸோ தொழில் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயம் மட்டும் அதில் பண்ணிடாதீங்க. அதாவது ஒரு ஆட்டிடியூட் சேஞ்சு தான். ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறது, காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஒழுங்காக ஒரு சர்வீஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது சாட்டனுக்கு பிடிக்காத விஷயம். அதை நீங்கள் பண்ணாத வரைக்கும் தொழில் எக்ஸலன்ட் கடகத்துக்கு. நான் ஒரு வேலையில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு வேலை கிடைக்குமா? லே ஆஃப் நிறைய ஐடியில் நடந்தது, அதில் கடகராசிக்காரங்க நிறைய பாதிக்கப்பட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் எக்கச்சக்க லே ஆஃப், அதுவும் அந்த லாஸ்ட் ஒரு 4 monthஸில் சொல்லலாம். ஒரு செப்டம்பர்லேருந்தே நிறைய பேருக்கு பயமே வந்துருச்சு, மேம் என்னை லே ஆஃப் பண்ணிடுவாங்களா, கொஞ்சம் என் ஜாதகத்தை பாருங்கள். 3/4 பேர் கடகராசி, கும்பராசி. ஏன்னா தொழில் காரகன் சனி, அவர் ஒரு அஷ்டமத்திலேயோ ஜென்மத்திலேயோ இருக்கும்போது ஒரு பயத்தை கொடுத்துருவார். லே ஆஃப் ஆறுது 2வது, நான் வேணாம் அப்படிங்கிற ஒரு பயத்தையே கொடுத்துருவார். நிறைய பேர் லே ஆஃபும் ஆனீங்க. இந்த வருஷம் வேலை கிடச்சிரும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா 11க்கு அடுத்து குரு வர போகிறாரு. குருங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய, அந்த 11ங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ அதுக்கு உங்கள் ராசிக்கு ஒரு சுபகிரகம் தான் குரு. 6, 9ஆம் அதிபதி. 6 நீங்கள் பெருசாக நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். பாக்கியஸ்தானாதிபதி குரு லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால வேலை போயிடுச்சுன்னா வேலை கிடச்சிரும். ரொம்ப மெனக்கிட வேண்டாம்.
அட் அ டைமில் 4-5 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கம்பெனிலே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க எதில் போய் ஜாயின் பண்ணுறதுன்னு. ஸோ 3 மாதத்தில் கண்டிப்பாக வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இருக்கிற வேலையில் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து கடகராசியில் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தது. ஏன்னா என்னை அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு க்ரோத்தே இல்லை. நான் வாய் விட்டு கேட்டுட்டேன் எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்கன்னு கொடுக்க மாட்றாங்க. நான் வேறு கம்பெனி தான் மாறப்போகிறேன். மாறலாம். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஹை. ஸோ நீங்கள் இந்த மாற்றம், அதாவது ஒரு புது வேலை மாறுறது, புது வேலை கிடைக்கிறது, இந்த 2 விஷயமே மெஜாரிட்டி ஆஃப் த கடகராசிக்காரங்களுக்கு நடக்கும். இந்த மாற்றத்துக்கு அப்புறம் உங்களோட தொழில், அதாவது உங்களோட வேலை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக போகும். நல்ல தனலாபம், ஒரு நிம்மதியான வேலை வாய்ப்பு. வேலை செய்கிற இடத்துலையும் பாலிடிக்ஸ், அடுத்தவனை போய் எம்டிகிட்ட தப்பாக போட்டு கொடுக்குறது, நம்ம வேலையை அடுத்தவனை செய்ய சொல்லிட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, இந்த மாதிரியான வேலை மட்டும் பண்ணாதீங்க. அதை பண்ணும்போது மாட்டிடுவீங்க அஷ்டம சனியில். சரி, ஓகேங்க. திருமணம் எனக்கு நடக்குமா? கல்யாணத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 7ஆம் அதிபதி சனி 8ல். சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ். அகெயின் திரும்ப திரும்ப எனக்கு அப்டக்கிள்ஸ்னு தான் வாயில் வரும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு மிதமாக தடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சனி. ஆனால் நல்ல வரன் அமைஞ்சிடும். பொறுமையாக இருங்க. சரி, ஒரு 30s கிட்ட போயிட்டேங்க, ஒரு 28, 29, 30 ஆயிடுச்சு. இது வந்து சோ கால்டு ஏஜ். இந்த சொசைட்டியும் ரொம்ப பயமுறுத்திடும். ரொம்ப வயசாயிடுச்சு, உனக்கு என்ன கல்யாணம் ஆகலையான்னு. பரவாயில்ல, அது நீங்கள் உங்கள் விருப்பம். அது உங்களுக்கு நல்ல வரன் அமையும் போது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் போதும். நல்ல வரனா அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். நல்ல வரனே அமையும். ஏன்னா சனி வந்து 2ஆம் இடத்துல இருந்தால் தான் குடும்பத்தை கெடுப்பார். 8 வந்து அந்தளவுக்கு, ஏன்னா 8 இன்ஃபேக்ட் மாங்கல்ய ஸ்தானம் தான் பெண்களுக்கு. அதனால் எந்த குறையுமே இல்லை. நிதானமாக பண்ணுறது நல்லது. ஸோ ஒரு வரன் அமையுது, மாப்பிள்ளையை ரொம்ப பிடிக்குது, இந்த மாப்பிள்ளை வேறு பொண்ணை போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவாரோ, இல்லை இந்த பொண்ணுக்கு போய் வேறு பையனை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களோ, அந்த பதட்டத்திலே அவங்கள டக்குன்னு கல்யாணம் பண்ணிடுறது. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. 2 பேரும் நல்லா பேசுங்க, பிடிக்குது, பெரியவங்களுக்கும் ஒத்து போகணும், ஜாதகம் பொருந்தணும். ஜாதகம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நான் ஆல்ரெடி ரிஷபத்துக்கு சொல்லியிருந்தேன், அட் எனி காஸ்ட் ஜாதகம் பார்க்காம பண்ணிடாதீங்க. பொதுவாக இது எல்லாத்துக்குமே உள்ள பலன் தான். ஆனால் நீங்கள் நோட் போட்டு எழுதிக்கோங்கன்னு நான் ரிஷபத்துக்கு சொன்னேன். அதே தான் நான் கடகத்துக்கும் சொன்னேன். அட் எனி காஸ்ட் இந்த 10 பொருத்தத்தில் வந்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் ஏமாறுறதே 10 பொருத்தத்தில் தான். அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது, அது ஒரு மெத்து. ஒரு 10 பொருத்தத்தை வச்சு 2 பேரும் சரி பொருந்துதான்னு பார்த்துருவீங்கங்க. ஒரு பொண்ணு ஜாதகம் உங்கள் பையனுக்கு பொருந்துருச்சு. அந்த பையன் எத்தனை வயசு வரைக்கும் இருப்பாங்கிறத அந்த 10 பொருத்தம் சொல்லுமா? சொல்லாது. அது அவனோட ஜாதகம் தான் சொல்லணும். எப்படி இருப்பான், ஆரோக்கியமாக இருப்பானா அப்படிங்கிறத அந்த 10 பொருத்தம் சொல்லாது. ஸோ இதுக்கு தான் ஜாதக பொருத்தத்தை பார்க்கணுன்னு சொல்கிறது. ஜாதக பொருத்தம் இருந்தால் 10 பொருத்தம் தேவையே இல்லை. ஸோ அதனால் ஜாதகத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா? எந்த பீரியடில் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்? இந்த 2024 எப்போ நான் அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம்? எப்போ பார்த்தா எனக்கு நல்ல அலையன்ஸ் கிடைக்கும்? எந்த மந்த்துக்குள்ளே எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும்? ஏதாவது நான் ஒரு சின்ன சின்ன ரெமடிஸ் பண்ணணுமா? ஏன்னா இந்த அஷ்டம சனி வந்து ஒரு தடையை கொடுத்துட்டே இருக்கேன். அதுலேருந்து நான் மாறி நல்லா இருக்கணும். அதுக்கு ஏதாவது சின்ன சின்ன ரெமடிஸ் இருக்கா? கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. முக்கியமான நேரத்தில் முக்கியமான செலவுகளை நீங்கள் பண்ணுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் என் ஹஸ்பண்டும் எப்படி இருப்போம், நானும் என் ஒய்ஃபும் எப்படி இருப்போம், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இப்போ இல்லை, கண்டக சனியில் இருந்தது. 2021, 22 இருந்தது. அஷ்டம சனியில் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா சனி 7ஆம் இடத்தை டேரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் 2021, 2022. இப்போ அப்படி இல்லை, அடுத்த ஸ்தானத்துக்கு போயாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுது, கிராஜுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதிகமாக சண்டை வந்தாலும் உடனே சேர்ந்துடுறீங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ரொம்ப நேரம் பேசாமல் இருக்க மாட்டேங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களே ரொம்ப எமோஷ்னலான பர்சன்ஸ். மீனுக்கு எப்படி தண்ணி வேணுமோ அதேமாதிரி கடகத்துக்கு அன்பு வேணும், இல்லைன்னா உள்ளே இருக்காது, ஃபிட்டின் ஆகாது. அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. சரி, என்னோடய குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்குமா? நான் என்னோடய பையனுக்கு வரேன்னு பார்த்துட்ருக்கேன், என் பொண்ணுக்கு வரேன்னு பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஃபெமிலியரான குடும்பமாக இருக்கலாம், அல்லது உங்கள் தூரத்து சொந்தமாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது அப்படியே நடக்கணும்னு இல்லை, சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கலாம். சரி, சைல்டு பர்த்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். 5ஆம் இடத்துல சுக்ரன் புதன், எக்ஸலண்ட். 2வது குழந்தை பிறக்கும் நிறைய பேருக்கு. முதல்ல ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, 2வது எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னா பிறக்கும். அதுக்காக முதல் குழந்தை பிறக்குமான்னு கேட்காதீங்க, பிறக்கும். இதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். சுக்ரன் புதன் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் 5ல் சுக்ரன் புதன் இருக்கிறது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த பீரியடில் நீங்கள் கன்சீவ் ஆகி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா அது ரொம்ப அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருக்குங்கிறதும் ஒரு நியதி. சரி, ஓகே. இப்போ சைல்டு பர்த் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. நாங்கள் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். 4ஆம் அதிபதி சுக்ரன் 5ல் இருக்கும்போது தான் தசை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால்
யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உண்மையிலே இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா, இது லாங் டர்மாக நமக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க போதா, இதுலேருந்து நம்ம பணத்தை கரெக்டாக எடுக்க போகிறோமா, சரியான நபர்கிட்ட இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இது ரொம்ப முக்கியம். என் ஃப்ரெண்டு சொன்னான்னு நான் பணத்தை போட்டேன், அவன் எடுத்துகிட்டு எங்கேயோ ஓடிட்டான். முக்கியமாக இந்த சிட் ஃபண்ட்ஸ்லலாம் தயவு செஞ்சு இப்போதைக்கு பணம் போடாதீங்க. அது நல்ல விஷயம் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடம் இருக்கா, நல்ல இடமா வாங்கி போடுங்க. அப்படி ரொம்ப அவசரம் இல்லைன்னா தயவு செஞ்சு ஒரு வருஷத்துக்கு பணத்தை பேங்க்கில் போட்டு வட்டி வாங்கிக்கோங்க. நல்ல விஷயந்தான், அதில் எந்த தப்புமே கிடையாது. நிதானம் நல்லது. ஏன்னா இது ஒன் ஆஃப் த இயர் தான், இதுவே நம்ம லைஃப் இல்லை. ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம என்டையர் வாழ்க்கையை நம்ம பிளான் பண்ணணுன்னு அவசியமும் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதையும் மீறி நான் பண்ணித்தான் ஆகணும்னா நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன்ஸும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை. சரி, நான் ஃபாரினில் இருக்கேன், நான் எப்படி இருக்க போகிறேன்? நல்லா இருக்க போகிறீங்க. 11ஆம் அதிபதி 5ல். ஆனால் ஃபாரினில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ஃபாரின், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, வெளியூரில் இருக்கிறீங்கன்னா அஷ்டம சனியோட தாக்கம் அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி சுய ஜாதகத்தில் அந்த சனி குரு பார்வையில் இருந்தாலும் அஷ்டம சனியோட தாக்கம் பெருசாக இருக்காது. ஃபாரினில் நீங்கள் இருக்கிறீங்கன்னாலும் இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஃபினான்ஸு, ஃபேமிலி, இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராப்பர்ட்டி, சைல்டு பர்த்னு எல்லா விஷயத்துலேயும் நல்லது நடக்கும். நிறைய ஃபாரினில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு வரன் அமையும். அப்ராட்லேயே பொண்ணு மாப்பிள்ளை அமையுது, அங்கேயும் நான் செட்டில் ஆக போகிறேன், இந்த மாதிரியான ஒரு யோகம் இருக்குது. நிறைய பேருக்கு போகவும் முடியும். என்ன தான் அஷ்டம சனியாக இருந்தாலும் 8ஆம் இடம்ங்கிறதுனால வெளிநாட்டுக்கு போனால் டக்குன்னு சனி அனுப்பி வச்சுருவார். அதில் எந்த குறையுமே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம். மேஜர் பார்ட் என்னோடய ஹெல்த் எப்படி இருக்குது, சனி என்ன தான் குரு பார்வையில் இருந்தாலும், சுயஜாதகம் ரொம்ப நல்லா இருந்தாலும், நல்ல தசாபுத்தி நடந்தாலும், காமனாக எல்லா கடகராசிக்காரங்களையும் வச்சு செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹெல்த்து. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் இஷ்யூ இருக்குது. முக்கியமாக இதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. சந்திரன் மனோகாரகன், மனசை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். 3ல் இருக்க கேது இப்போ சனியை காம்பன்சேட் பண்ண போகிறாரு, அதாவது சமாளிக்க போகிறாரு, ஹெல்த் இஷ்யூஸை மட்டுப்படுத்த போகிறாரு. 2024 ஹெல்த் இஷ்யூஸ் குறைய போகுது. ஆனாலும் இந்த சந்திரன் மனசு அப்படியே படபடன்னு இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் மூலமாக வரக்கூடிய ஜாயிண்ட் டிசீஸ், இது கண்டிப்பாக நிறைய கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஆர்த்ரைட்டிஸ், வாத நோயின்னு சொல்லுவோம் தமிழில். இதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ். ஒன்று ஜெனட்டிக்ஸு, இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த கடகராசிக்காரங்க கொஞ்சம் அழுத்தமாக இருப்பாங்க மனசளவில். என்ன தான் இந்த தடைகள் நிறைய எல்லா இடத்துலையும் வந்துகிட்டே இருக்குல்ல, இதெல்லாம் நினச்சி ஒரு அழுத்தம்ங்கிறது மனசில் வந்துடும். ஸோ அதில் நிறைய விதம் இருக்குது. ருமட்டாய்டு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஸ்ட்ரெஸ் இன்ஃப்யூஸ்ட் ஆர்த்ரைட்டிஸ்னே ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வாத நீர் உடம்புல அதிகமாகி ஜாயிண்ட் பெயின்ஸு, ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கிறது, முட்டு வலிக்கிறது, நடக்க முடியாமல் போகிறது, ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது. பொதுவாகவே ஷோல்டரில் நிறைய பேருக்கு பெயின் இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு. இதை மட்டும் கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்க வேண்டாம். ஸ்ட்ரெஸ் இருந்தாலே அது என்ன பண்ணுன்னா மேனேஜ் பண்ண முடியாத டிசீஸை நமக்கு கொடுத்துரும். கடைசி வரைக்கும் நீங்கள் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு லாங் டேர்மாக ஒரு டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த நோய் இருக்கிறதே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு கடகம் ரொம்ப பண்ணிக்கணும். உடல் ரீதியான நோய் வரதை விட மன ரீதியாக உடல் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. சின்ன பெயின் இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சு, எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணி நல்லா சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கோங்க. கடகம் அஷ்டம சனிலையும் நல்லா இருக்கக்கூடிய வருஷம் 2024. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது கோச்சார பலன். உங்கள் என்டையர் ஹாரோஸ்கோப்போட ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ். இது அஷ்டம சனிக்கோ ஜென்ம சனிக்கோ நான் கொடுக்க போகிறதில்ல. உங்கள் லக்னம், உங்களோட பிராப்தம் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, எதெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட போகிறீங்க, அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான சிம்பிள் லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ். டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் பண்ணக்கூடிய ஈஸி ரெமெடிஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் அந்த ரெமெடிஸ்னால் பெனிஃபிட் ஆகி எனக்கு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி உங்கள் லைஃப்லையும் நடக்கணும். ஸோ உங்களுக்கு ஹெல்த்து, வெல்த்து, ப்ராப்பர்ட்டி, சைல்ட் பர்த்னு எல்லா விதத்துலேயும் நல்லது நடக்க நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். கடகம், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.